லட்சிய கூட்டத்துக்கும் ரசிகர் கூட்டத்துக்குமான போர் அப்படின்னா சீமான்ட்ட இருக்கிறதே ரசிகர் கூட்டம் தான். சீமான் இந்த அளவுக்கு பேசலைன்னா எவனாவது சீமான் பின்னாடி நிற்பானா? சீமானோடு இன்று சீமான் பேசும்போது விசிலடித்துக் கொண்டு சுற்றும் இந்த இளைஞர்கள் எல்லாம் தமிழ் தேசிய சித்தாந்தத்தை கரைத்து குடித்தவர்களா? அண்ணன் தொண்டை நரம்பு புடைக்க பிரமாதமா பேசுறாருயா. அப்துல் கலாமே காமராஜர் கட்டின ஸ்கூலில் படிச்சாருன்ட்டு அடிச்சு அவர் பாட்டுக்கு விடுறாரு. காமராஜர் நிகழ்ச்சி இன்னொன்று வேற சொல்லியிருந்தாரு. அந்த நிகழ்ச்சியில தான் இது சொல்லியிருந்தாரு. காமராஜருக்கு அடுத்து ஒரு ஆட்சிண்டா நான் தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவ்வளோதான், நேராக காமராஜரோட பேரன், அதனால நான் தான் நேராக அடுத்ததுன்ட்டு. இந்த விஜயோட இந்த பாதுகாப்பு பற்றி இந்த விமர்சனம் ஒன்றும் இல்லாதவனுக்குலாம் ஒய்பிரிவு பாதுகாப்புனா ஒய்பிரிவு யாருக்கு கொடுக்கணும், த்ரெட் அசஸ்மெண்ட் என்னன்றதெல்லாம் முடிவெடுக்க வேண்டியது உள்துறை அமைச்சகம். உங்களுக்கு இன்னொன்று கொடுக்கறதுனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? வேணா நீ கேட்டு வாங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதை இப்போ அட்டாக் பண்ணுறதுக்கான தேவை என்ன? திரு சீமான் அவர்களுடைய இந்த நிலைப்பாடு எல்லாமே முதல்வரை சந்தித்த பிறகு அவருடைய பேச்சில் இந்த ரசிகர் கூட்டம் லட்சிய கூட்டம்ன்றது இது எல்லாமே இந்த நிலைப்பாடில் மாற்றம் இருக்கா? ஆளுங்கட்சியில் இருக்கிறவனை எதுக்கிறதுக்காக தான்ப்பா அவன் பின்னாடி வர்றான் இந்த இளைஞர்லாம். திராவிடம் என்று சொல்லி 60-70 ஆண்டுகளாக 2 கட்சிகள் தமிழ்நாட்டை சீரழித்து விட்டன. தமிழர்களுக்கு அதிகாரம், தமிழ் தேசியம் பேசுபவர்களுக்கு அதிகாரம்.